நீ கருத்தே சொல்ல மாட்டேன், அப்ப நீ சீமான் மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கணும். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், பாஜக தோத்துட்டுன்னு சொல்லியிருக்கணும். சும்மா புள்ளி வரோம்னா கரெக்டா இருக்கும் புள்ளி வரும். உன்ன மாதிரி பொய்ய சொல்லிட்டு வரக்கூடியவங்க இல்ல ரவீந்திர துரைசாமி மிஸ்டர் விஜய். புண்ணாக்கும் கிடையாது கருவன் மரணம், சப்ப மேட்ரா போயிரும் அது. அதை வச்சுலாம் யாரும் ஓட்டு போட போறதில்ல, போடாம இருக்க போறதும் இல்ல. கள்ளக்குறிச்சி சாராய்ச்சவ மாதிரி தான். ஊழலுக்கு எதிரான யோக்கியம்னா ஜெயலலிதா ஊழல்ல கன்விட் ஆனவங்க சீமான் மாதிரி தனி துணிவா சொல்லணுமே. ஜெயலலிதா வச்சு ஓட்டு பிச்சை எல்லாம் எடுக்கக்கூடிய ஊழலுக்கு துணையெல்லாம் போற. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் மேடம். சார், அரசியல் களத்தில் பல கட்சிகளும், அதாவது திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி எல்லாருமே பரப்புரையில் இருக்காங்க. விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு பல தடைகளுக்கு பிறகு அவ்வப்போது ஒரு சில இடங்கள் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கட்சி சார்பாக சொல்கிறாங்க. நெல்லையில் பரப்புரை பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திமுகவும் பாஜகவும் ஒன்று அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? சீமான் தான் சொன்னாரு திமுக பாஜக ஒண்ணு. சீமானுக்கு வாந்தி எடுத்து இவர் பேசுறாருன்னு எடுத்துக்கலாமா? வெள்ளை கூட பிடிச்சாங்க, அதை சீமான் சொல்றது தானே இவர் சொல்றாரு. புதுசா ஒன்றும் சொல்லலையே இதில். எடப்பாடின்னு தான் 2024 சொன்னாரு, இப்போ கூட தான் எடப்பாடி சொன்னாரு. இந்த குற்றச்சாட்டை மீறி தானே திமுக ஜெயித்துட்டு இருக்குது. ஏன் ஜெயலலிதா மோடிக்கு பதவியேற்பு விழாவுக்கு போனாங்க, மோடி ஜெயலலிதாவுக்கு பதவியேற்பு விழாவுக்கு வந்தார். ஆனால் மோடியா லேடியானு கேட்டு ஜெயலலிதா ஜெயிக்கலையா? இப்போ களத்தில் யார் பாஜகவை தோக்கடிப்பாங்கங்கிற லெவலில் தான் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களும் வாக்களிப்பாங்க. அந்த இடத்துல இப்போ களத்தில் ஸ்டாலின் தான் தோக்கடிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ 90 விழுக்காடுக்கு மேலே முஸ்லீம் வாக்குகளும் 80 விழுக்காடுக்கு மேலே கிறிஸ்தவர் வாக்குகளும் திமுக, காங்கிரஸ், விசிகா, முஸ்லீம் லீக்கு அந்த கூட்டணிக்கு தான் போகும். இந்த குற்றச்சாட்டுங்கிறது ஏற்கனவே சீமான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அறத பழசான குற்றச்சாட்டு. சீமான் சொல்லக்கூடிய அறத பழசான குற்றச்சாட்டை சீமானுக்கு அதை எடுத்து விஜய் பேசுறாரு, அவ்வளவுதான். இப்போ சீமானுக்கு தோன்றது மாதிரி இவருக்கும் தோணுதுன்னு எடுத்துக்கலாம். ஏற்கனவே அவர் சொன்ன குற்றச்சாட்டு அது மக்கள் மத்தியில் எடுபடாமல் போன குற்றச்சாட்டுன்னு நான் சொல்றேன். எந்த குற்றச்சாட்டு சொல்றேன்? பாஜகவும் திமுகவுக்கும் உள்ள உறவுங்கிறது உண்மைதான். பாஜக திமுக மேல லெஸ் ஆக்டிவா தான் இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி இதெல்லாம் இது பண்ணாங்க. பட் மம்தா அளவுக்கு இல்லை, ஆம் ஆத்மி அளவுக்கு இல்லை. ஏன்னா டெல்லியில் அவங்க ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. அங்கே மம்தாவுக்கு நேரடி எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. அந்த மம்தா அளவுக்கு, விஜயன் அளவுக்கு ஸ்டாலினுக்கு எதிராட்டும் பினராயி விஜயனுக்கு எதிராட்டும் இல்லை. காரணம் அங்கே 3வது தான் இருக்காங்க. அங்கே கொஞ்சம் ஃபைட் பண்ணி மிலிட்டண்டாக வரதுனால வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே அது கூட இல்லை. சீமான்கிட்ட அந்த ரோலை கொடுத்துக்கிட்டு திராவிடத்துக்கு ஒரு டம்மியாக தான் இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி பத்தி சொல்லியிருந்தீங்க, அவங்களும் இதே தான் சொல்றாங்க. திமுகவுக்கும் அவங்க இல்லைன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தங்களோட ஆதரவுங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே சார், இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருக்கப்ப இல்லை அப்படி அந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய குற்றச்சாட்டு அல்ல. எதனால சார் அப்படி சொல்றாங்க? அது அவர் காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வச்சிருக்காரு, கம்யூனிஸ்ட் கூட தான் கூட்டணி வச்சிருக்கிறாரு. அவங்க தான் எலக்ட்ரல் அலைஸாக இருக்கிறாங்க. இப்போ அரசியல் களத்துக்குள்ள ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட நட்பாக இருக்கக்கூடாதா? இப்போ நான் மோடி பிரதமராக வரணும்னு சொல்லக்கூடியவன், ஸ்டாலின் ஏன் போய் பார்க்கக்கூடாது என் முதலமைச்சரை? ஸோ இது நாகரிக அரசியல். நீங்கள் இதுக்குள்ளே ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா என்ன என்ன லெவலில் அந்த குற்றச்சாட்டை நீங்கள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறீங்க? இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன சொல்லுங்கள்? சீமான் இந்த குற்றச்சாட்டு சொல்கிறார், வெண்கொடை பிடிச்சிட்டாருங்கிறாரு. ஓகே, வெண்கொடை பிடிச்சனால இப்போ என்ன? அதனால் இப்போ என்னங்கிறேன், முதலமைச்சர் ஏன் சீஃப் மினிஸ்டர் ஆட்சிக்கு வந்த பிறகு மோதல் போக்கை கடைப்பிடிக்கணும்? இது இண்டோ பாக் வாரில் டெல்லி முதல்வரும் தமிழக முதல்வரும் தான் ஊர்வலம் நடத்தினாங்க மத்திய அரசுக்கு ஆதரவான்னு சொல்கிறார், இராணுவத்துக்கு ஆதரவாக பண்ணாங்க. அந்த இடத்துல விஜய்க்கு கருத்தே சொல்லலையே விஜய். இவராது வெளிப்படையாக அண்ணா சொன்னார், சைனீஸ் அக்ரஷனோட நாங்கள் நாடு இருந்தால் தான் வீடு இருக்குன்னு சொல்லி ஆதரிச்சுங்கிற மாதிரி அண்ணா வழியில் நாங்கள் இண்டோ பாக் வாரில் மத்திய அரசு ஸ்டாண்டை நாங்கள் நிலைப்பாட்டை ஆதரிக்கணும்னு வெளிப்படையாக சொல்லி ஆதரித்தார். சீமான் அதில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு, நதி நீரை இவங்களுக்கு பாகிஸ்தான் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, என்ன மதம் ஜாதினாலும் விவசாயி தான் உலகம் ஃபுல்லான்னு அவர் சொன்னார். சிந்தனை நீரை தடுக்கக்கூடாதுனாரு. விஜய் கருத்தையே சொல்லாத கந்தசாமி இல்லை அவர்.
நீ கருத்தே சொல்ல மாட்டேன். அப்போ நீ சீமான் மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கணும். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு, பாஜக தோத்துட்டுன்னு சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லலை. இது ஸ்டாலின் வெளிப்படையாக தானே மத்திய அரசுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்தார். என்ன தவறுனா ஸ்டாலின் நிலைப்பாட்டை அதில் ஆதரிக்கிறான், அண்ணா நிலைப்பாடு மாதிரி. சும்மா வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் முட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தான்னு எதுவும் ஆதாரம் இல்லாமல் இது பேசிகிட்டு இருக்க தான் விஜய்க்கு வழக்கமாக இருக்குது. ஸ்டாலின் வந்து பல கோடி கொடுத்து காங்கிரஸை வந்து வாங்கிட்டாரு. என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரம் இருக்குது? இது கண்ணை மூடிட்டு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. காங்கிரஸ்காரெல்லாம் கரப்ட் ஃபெல்லோஸு, ஸ்டாலினுக்கு பணத்துக்கு விலை போயிட்டான்னு. அப்போ 2024 ராகுல் காந்தி விலை போயிட்டாரா 10 சீட்டுக்கு? ராகுல் காந்தி 10 சீட்டுக்கு விலை போயிட்டாரா? நீங்கள் அதுவும் இருக்குது இல்லை, ராகுல் காந்தி விலை போயிட்டாரா? 2000 இதில் கூட்டணி இருந்து வெற்றி கூட்டணி அவங்க தொடர்றாங்க. அதில் என்ன இருக்குது? உன் பலம் என்னன்னே தெரியாது. விஜய் கூட யார் வந்தா? கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ். இப்படி விஜய் கூட யாருமே வரல. காங்கிரஸ் அவங்க கூட்டணி வச்சிருக்காப்புல. பணத்துக்கு தான் தமிழ்நாடு காங்கிரஸ் வேலை போயிட்டுன்னா அப்போ 2024 ராகுல் காந்தி வேலை போயிட்டாரா ஸ்டாலினுக்கு பணத்துக்கு? இல்ல, உண்மையான காங்கிரஸ் எங்க பக்கம் இருக்குன்றாரு. யார சொல்றாரு? அது கிளைம். உண்மையான காங்கிரஸ் இங்கே கிடையாது, அது வேஸ்ட்டு. எங்கே வந்து காங்கிரஸ்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு ஒரு கேட்லிஸ்ட்டு, அது முஸ்லீம் லீக்கு ஒரு கேட்லிஸ்ட்டு, மனிதநேய மக்கள் கட்சி ஒரு கேட்லிஸ்ட்டு, திருமாவளவனுக்கு ஒரு கேட்லிஸ்ட்டு. ஸோ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு ஒரு பெரிய கேட்லிஸ்ட்டாக காங்கிரஸ் இருக்குது, அவ்வளோதான். இதை தாண்டி காங்கிரஸுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? இன்னொரு விஷயம் வந்து அவர் சொல்றாரு. என்ன விஷயம்னா, கரூர்ல வந்து எம்எல்ஏ பழி போட்டீங்க, அது இல்லாமல் ஜனநாயகன் படத்தை வந்து முடக்குனீங்க, நான் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அதுலேயும் வந்து நான் மீண்டு வந்துட்டேன், இப்போ எஸ்ஓபி வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி 3 குற்றச்சாட்டுகளை வந்து வைக்கிறாரு. கரூர் மேட்ரு சப்ப மேட்ரு, அது ஒரு மேட்ரே இல்லை. இவர் வந்து கள்ளக்குறிச்சி மேட்ரு ஒரு பெரிய மேட்ரு மாதிரி போய் பார்த்தாரு. கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்தாரு. சப்ப மேட்ருன்னு நான் சொன்னேன். கள்ளக்குறிச்சி மேட்ரோ ஆம்ஸ்டாங் மேட்ரோ விக்கிரவாண்டியில் பாதிக்காது, பரையர் கம்யூனிட்டி ஸ்டாலின் பின்னாடி கன்சால்டேட் ஆவாங்கன்னு எலெக்ஷன் நான் சொன்னேன். எடுத்து பாருங்க விஜய், சும்மா புள்ளி வரோம்னா கரெக்டாக இருக்கும். புள்ளி வரோம் ஒன்றை மாதிரி பொய்ய சொல்லிட்டு வரக்கூடியவங்க இல்லை ரவீந்திர துரைசாமி. மிஸ்டர் விஜய் நான் சொன்ன புள்ளி வரம் கரெக்ட் விஜய். மிஸ்டர் ஜோசப் விஜய் அது கரெக்டு, தெளிவாக சொன்னேன். ஆம்ஸ்டாங் மர்டரோ கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை விஜய் பார்த்ததோ ஒன்றும் விக்கிரவாண்டியில் எஃபெக்ட் இருக்காதுன்னு சொன்னேன். தேர்தலுக்கு முன்னே சொன்னேன். போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். நான் தெளிவாக சொல்கிறேன். சகோதரர் விஜய் எழுதி கொடுக்க பேசும்போது நடந்த விஷயத்தையும் பார்த்துக்கணும். நாளைக்கு நீ என்ன வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணலாம், அதுவான் உரிமை. நடந்த விஷயத்தில் நான் சொல்கிறது தான் நிற்குது, அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்ததில் போலிங் குறைஞ்சிருக்கணும், உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும்னா. போலிங் கூட்டிட்டு திமுகவுக்கு போலிங் குறைஞ்சிருக்கணும், திமுகவுக்கு போலிங் கூட்டிட்டு நோட்டாவுக்கு உங்களுக்கு 50,000 ஓட்டு இருக்குது. உங்களுக்கு ஆன்லைன் ஓட்டு விக்கிரவாண்டியில் 50,000 ஓட்டு இருக்குது. உங்களுக்கு 20 விழுக்காடு ஓட்டு இருக்குது உங்களுக்கு விக்கிரவாண்டியில். அப்போ நோட்டாவுக்கு ஓட்டு, அந்த ஓட்டு கூடி இருக்கணும். அப்போ உங்கள் ஓட்டர்ஸ் எங்கே போனா? நீ சொல்கிறதெல்லாம் போய் நீங்கள் எல்லாம் திட்டமிட்டு மார்க்கெட்டிங் ஆளை வச்சு ஃப்ராடுத்தனம் பண்ணீங்க. எல்லாமே அது மோசடித்தனமாட்டான ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. எந்த தாக்கமும் கள்ளக்குறிச்சி ஆராய்ச்சாவுக்கு இருக்காது. நான் சொன்ன மாதிரி கரூர் இந்த மரணம் வந்து எலக்ட்ரலாக எந்த தாக்கமும் கிடையாது, ஒரு புண்ணாக்கம் கிடையாது. கரூர் மரணம் சப்ப மேட்ரா போயிடும். அதை வச்சுலாம் யாரும் ஓட்டு போட போறதில்ல, போடாமல் இருக்க போறதும் இல்லை. கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை மாதிரி தான். நான் கள்ளக்குறிச்சி சாராய் சாமிக்கு சொல்லி நீங்க பார்த்தும் நீங்க பல்ப் வாங்கினீங்கிறது உண்மை, அது ஆதாரம். அதே மாதிரி தான் இது கரூர் சாராய்ச்சாவும் ஒரு சப்ப மேட்ரு. அது நான் பெருசாக அதை எடுக்கல, அந்த மேட்ரை. ஒரு விபத்து, அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் சொல்றாரு, இப்போ எலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு எம்எல்ஏ அவதூறு பரப்புறாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. எந்த விஷயத்த சார் மீன் பண்றாரு? அது தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள நான் வரல. ஜோசப் விஜய் ஆனஸ்டியை புரிஞ்சிக்க. ஆனால் நீ தம்பி, நீ அந்த இடத்துக்குள்ள திரும்ப அதை கொண்டு நுழைக்கிறதும் தப்பு. அது அவதூறா உண்மையா என்னங்கிறது கோர்ட்டு முடிவு பண்ணிட்டு போட்டு, மேட்டர் ஜப்ஜுடிஸ் கோர்ட்டில் இருக்குது. அதை மறைமுகமாக அது அவதூறுன்னு சொல்றதெல்லாம் தேவையில்லை. அது இவங்க உரிமையும் அவங்க ஜோசப் விஜய்க்கு உரிமையும். அது அவரோட தனிப்பட்ட விஷயத்த வேற யாரோ அவதூறு பரப்புறாங்கன்னு அவர் ஏன் சொல்லணும் அந்த இடத்துல? வேண்டாம், நான் அந்த விஷயத்துக்குள்ள நான் பேசலைன்னு சொல்லிட்டேன் மேடம். அதை விட்டுருங்க. அதை போட்டால் நம்ம தரம் குறையும். அதாவது முகமது நபி சொல்றாரு, தங்களை டிஃபெண்ட் பண்ண முடியாதவங்களை பற்றி நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. அவர் தொடர்பான திரைப்பட கலைஞர்கள் அது தேவையில்லை நமக்கு. ஜனநாயகத்தை முடக்கி இருக்காங்க, நான் டிஸ்டர்ப் ஆயிடுவேன்னு நினைச்சாங்கன்னு சொல்றாங்க. டிஸ்டர்ப் ஆயிருக்காரு அவரு? தம்பி ஜோசப் விஜய், ஜனநாயகத்துக்கு ஆதரவா பாஜக தலைவர் தமிழிசை பேசினாங்களா இல்லையா? இவர் பாஜக ஸ்டேட் பிரசிடென்ட் நாகேந்திரன் பேசினாரா இல்லையா? நான் 8ஆம் தேதி நியூஸ் 18 8ஆம் தேதி சொல்லதிகாரம் தம்பி தேவப்பிரியனுக்கு இதை போட்டு பாருப்பா. செலக்டிவ் அம்னிஷியாவில் இருக்காத, தூங்காத, சும்மா புள்ளின்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காத. கரெக்டாக நான் சொன்னதை எடுத்து பாருங்க தம்பி. அன்பு தம்பி ஜோசப் விஜய், அதை எடுத்து பாருங்க தம்பி. தெளிவாக நான் சொல்லுவேன், சசிகலா ட்ரீட்மெண்ட்டு தான் விஜய்க்கு. ஜனநாயகம் வராதுன்னு சொன்னேன். அப்போ லட்சுமி சுப்பிரமணியன் கரஸ்பாண்டன்ட்
அந்த ஆங்கில பத்திரிகை கரஸ்பாண்டர் அவங்க கூட சொன்னாங்க, மார்னிங் ஷோ தான் வராது, மற்ற ஷோ வரும்னு சொன்னாங்க. தப்புன்னு சொல்ல மாட்டேன் அவங்கள. அவங்க கருத்தை அவங்க சொன்னாங்க, இந்த அளவுக்கு தான் ஒரு சென்சார் போர்டு நெருக்கடி கொடுக்கும், இதுக்கு மேலே நெருக்கடி இருக்காதுன்னு அவங்க பார்வையிலேருந்து அதை சொன்னாங்க. நான் வந்து மோடி பார்வையிலேருந்து சொன்னேன், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ராகுல் காந்திக்கு ஊதுகுழலா ஒட்டுண்ணியா தொங்கு சதையா நீங்கள் வாரீங்க, மோடிக்கு எதிரிக்கு ஆதரவாக வாரீங்க, எப்படி விட்டு வைப்போம்? அதனால அவங்களுக்கு அடி விழுந்தது ஜனநாயக ரூபத்தில் அடி விழுந்துட்டு. சரி, இப்போ சீமான் கூட சொல்றாரு, ஜனநாயகங்கிறது விஜய் படம் மட்டும் இல்லை, எல்லாரும் பல கலைஞர்கள் உள்ளது. அப்போ அந்த இடத்துக்குள்ள ஜனநாயகம் படத்துக்கு அடி விழுந்த பிறகு பாசிச பாஜகங்கிற வார்த்தையை சொல்லலையே. ஜனநாயகம் படத்துக்கு விழுந்த அடிக்கு பிறகு பாசிச பாஜகங்கிற வார்த்தையை சொல்லலையே. சரி, கரூர் விஷயத்துல ஸ்டாலின் ஒன்று என்ன பண்ணாரு? ஸ்டாலின் இந்தாப்போ உடம்புடி கருப்பட்டி சாப்பிடுப்போ, இந்தாப்போ திருப்பதி லட்டு சாப்பிடுப்போ, இந்தாப்போ கடம்பூர் போலி சாப்பிடுப்போ, இந்தாப்போ கோயில்பட்டி கடலை மிட்டாய் சாப்பிடுப்போன்னு ஊட்டி தானே விட்டாரு. சீமான் தானே சொன்னார், கொடுஞ்சனிய மேலே ஏன் ஸ்டாலின் வழக்கு போடலைன்னு சீமான் தானே கேட்டார். இப்போ இதெல்லாம் நீ மறைச்சிருவ, இந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு 4 ஊடகத்தில் உள்ள 4 மோசடி பேர்வழிகளை வச்சு, இந்த வார்த்தை நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தையை தான் சொல்கிறேன், விஜயோட மோசடித்தனத்துக்கு துணை போகக்கூடிய ஊடகவியலாளர்களும் மோசடித்தனமானவங்க தான். இந்த இதை சொல்லணும்ல நீங்கள். சீமான் வந்து கொடுஞ்சனியனை ஏன் அரெஸ்ட் பண்ணலைன்னு கேட்குறாரு. ஸ்டாலின் தான் அரெஸ்ட் பண்ணலை. ஸ்டாலின் தான் இப்போ உனக்கு வந்து ஊட்டி விட்டு கொஞ்சிட்டு இருக்காரு ஸ்டாலின் விஜய. அப்போ அந்த இடத்துக்குள்ள விசாரணை கூப்பிடுறது சிபிஐ தான், பிஜேபி தான் அதை கூப்பிடுறாங்க. அப்போ அதை ஏற்று தானே நீங்கள் நிற்கணும். அப்போ திமுகக்கும் தாவேக்காக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா இதன் மூலியமா? திமுக வந்து தாவேக்காவை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அவர் ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்து அடித்து எடுத்து இது பண்ணால் அதை சிம்பதி கிரியேட் பண்ணுவாருன்னு அந்த இடத்துக்குள்ளே அவரை கண்டுக்காமல் போகிறாங்க. அது மெச்சூர்டாக ஸ்டாலின் அதை இக்னோர் பண்ணிக்கிட்டு, அல்லது அவருக்கு சாப்பிட்டாட்டு எந்த தலைவரும் தன் தொண்டர் சாக விரும்ப மாட்டாருன்னு ஸ்டாலின் சொல்கிறாருன்னா, விஜய் அந்த தொண்டர்கள் சாவுக்கு காரணம் இல்லைன்னு ஸ்டாலின் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அப்போ ஸ்டாலினை முன்மையாக பண்ணுறாரு. சீமான் கமல்ஹாசன் அடித்த மாதிரி விஜய் அடித்து நொறுக்குனாதான் தான் வாக்கு பெற முடியும்னு கொடுஞ்சனியை 2 சனியனை மாலையை போட்டுட்டு ஒரு கொடுஞ்சனியும் வந்திருக்கு, அந்த சனியனை ஏன் அரெஸ்ட் பண்ணலைன்னு சீமான் கேட்குறா. அப்போ விஜய போ புல்லே, நீ என்ன பெரிய இது உன்னை அரெஸ்ட் பண்ணுன்னு சீமான் சொல்கிறாரு. ஸ்டாலின் அந்த அரெஸ்ட்டை பண்ணலை. சார், அதே மாதிரி விஜய் வந்து 234 வேட்பாளர்களை போட மாட்டாருன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் அவர் போட்டுட்டாரு. இப்போ வேட்பாளர்களுக்காக பரப்புரையும் பண்ணிட்டு இருக்காரு. உண்மை. எப்படி போட்டாருங்கிறத நீங்கள் பார்க்கணும். போட்டதுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டு. ஊழல் எதிர்ப்பாங்கிறாரு. செங்கோட்டை என்ன ஊழல் பண்ணாதவரா? கூப்பா கிருஷ்ணன் ஊழல் பண்ணாதவரா? அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது. இது இருக்கா இல்லையா? ஆர்எஸ் முருகன் குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை, கான்ட்ராக்டராக இருந்தவர். ரெட்டியார்பட்டி நாராயணன் அதிமுக எம்எல்ஏ இருந்தவர். இப்போ நீங்கள் ஊழலுன்னு ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டாக திமுக மேலே அதிமுக மேலேன்னு சொல்கிறீங்க, குற்றச்சாட்டாக சொல்கிறீங்க. இப்போ பொன்னுச்சாமி ஊழலில் கன்விட் ஆனவங்க, ஜெயலலிதா கன்விட் ஆனவங்க அபர்டடாகி இறந்து போயிட்டாங்க. இப்போ சீமான் ஜெயலலிதா ஊழல்னு சொன்னால் அது கரெக்டு. நீங்கள் ஜெயலலிதா ஊழல்னு சொல்லலையே. அப்போ நீ ஊழலுக்கு எதிரான யோக்கியம்னா ஜெயலலிதா ஊழலில் கன்விட் ஆனவங்கன்னு சீமான் மாதிரி துணிவாக சொல்லணுமே. நீ ஜெயலலிதா வச்சு ஓட்டு பிச்செல்லாம் எடுக்கக்கூடிய ஊழலுக்கு துணையெல்லாம் போகிற. அப்போ உனக்கு 234 கேண்டிடேட் போடுறதுக்கு ஊழல் ஜெயலலிதா கூட இருந்தவங்கள வச்சு தானே கேண்டிடேட் போடுறீங்க. இப்போ அவங்க 4 பேரை வச்சு மற்றவங்கள சொல்ல முடியாதுல்ல சார்? இப்போ 4 பேர் மட்டுமா? லோகேஷ் ஸ்பீக்கருக்கு மகன், சுப்பிரமணியம் முன்னாள் அமைச்சர், ஸ்ரீதர் முன்னாள் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர், தென் செங்கோட்டையன், சத்யபாமா, ஜேசிடி பிரபாகரன், பாபு, தூசி மோகன், இதெல்லாம் தெரிஞ்ச முகம். தெரியாதவங்க இவங்க கூட சும்மா வந்திருப்பாங்க, அவங்களையும் கேண்டிடேட் இல்லாமல் ஆக்கி விட்டுருப்பாரு. இப்போ ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்கள் தான் வேட்பாளர்களா இருக்காங்களா, வேற குற்றச்சாட்டு உள்ளவர்களும் இருக்காங்களா? அதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. நீ ஊழலை எதிர்த்து பேசுற செல்ல மாறல். இது வந்து அது கட்சி சார்ந்ததல்ல, சமுதாயம் சார்ந்தது. அதை விட்டுருங்க. ஊழல் கட்சி சார்ந்தது, சமுதாயம் சார்ந்ததாக சொல்ல முடியாது. அப்போ ஊழல் இதில் வந்து குற்றச்சாட்டு ஆனவங்களை தானே அவங்க கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க. ஊழல் கட்சியில் தானே கேண்டிடேட் கொண்டு வந்திருக்கீங்க. ஊழலுக்கு கன்விட்டான ஜெயலலிதா படத்தை தூக்கிட்டு தானே வாரீங்க. நீங்கள் கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னார். அப்போ சீமான் சொன்னார் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்குனாருன்னார். அப்போ சீமான் சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்குது. அவர் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளிங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். எம்ஜிஆர் ஆட்சியில் ஊழல் நடந்தது உண்மைதான். அது மட்டும் இல்லை, ஜெயலலிதா இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ணி ஜெயலலிதாவே கன்விக்ட் ஆனது உண்மைதான். 2 பேரையும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு என்ன பெரிய ஊழல் ஒழிப்பு உங்களுக்கு? ஏன்னா மக்கள் கேட்குறவெல்லாம் என்ன இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ அது விஜய் பேசுகிறதுல நியாயம் இல்லை, உண்மை இல்லை, மோசடியாக பொய்யா பேசுகிறார். ஜெயலலிதாவே ஊழலுக்கு கன்விக்ட் ஆனவங்க,
அவங்கள ஒரு ஐக்கானா எடுத்துக்கிட்டு என்ன பெரிய ஊழல் ஒழிப்பு ஒரு பேசுறது. அப்படின்னா சீமான் சொல்ற மாதிரி வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னா அது கருணாநிதி ஜெயலலிதாவும் கொள்ளக்காரங்கன்னு ஓங்கி அடிக்கணும் சீமான் மாதிரி. இதுதான் கமலஹாசன் கம்பாரிசனில் சீமான் வளர்ந்த மாதிரி விஜய் கம்பாரிசனில் சீமான் வளருவார். இது எலெக்ஷனே கிடையாது, இது ஒரு எமோஷன், மக்கள் வந்து நான் கஷ்டப்பட்டா அவங்க கண் கலங்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சும்மா அது அடிச்சு விட வேண்டியது தானே, காசா பணமா, யார் என்ன அதுக்கு யார் என்ன சொல்லிட போறா. இவர் ஜெயலலிதா வச்சுக்கிட்டே ஊழல் எதுக்குறவர் இதை ஏன் சொல்ல மாட்டார்? ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டே ஊழல் எதுக்குறவர் ஏன் சொல்ல மாட்டார்? அதிமுக ஊழல் அமைச்சர்களை சேர்த்துக்கிட்டு ஊழல் எதுக்குறவர் இதை ஏன் சொல்ல மாட்டார்? சும்மா அடிச்சு விட வேண்டியது தானே. ஒரே ஒரு அண்ணாவா, ஒரே ஒரு காமராஜரா, ஒரே ஒரு எம்ஜிஆர் தானா, எல்லாமே ஒருத்தர் தான் இருப்பாங்களா, அதுக்கு இதுவாக தான் வந்து தாவேக்கா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாரும் கிளை பண்ணுறது தானே. எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பொண்ணு கமலஹாசனும் எம்ஜிஆர்னு தானே வந்தார், கருப்பு எம்ஜிஆர்னு தானே விஜயகாந்த் வந்தார். அது தலைவர்களை இது பண்ணுறது இயல்பு தான். பட் சீமான் அதில் மாறுபட்டு எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, ஜெயலலிதாவை ஒரு அது சொல்ல விரும்பல, ஒரு இதெல்லாம் அடித்து சும்மா தூக்கி போட்டு தமிழ் தேசிய அடையாளம்னு சொல்லும்போது கன்னடர் ஜெயலலிதாவையும் மலையாளி எம்ஜிஆரையும் விமர்சனம் பண்ணி சீமான் நிற்கிறார். அதுதான் டிஃபரெண்டாக மாற்றம்னு நிற்கிறாரு. இது 10ஓடு 11 ஒரே குட்டையில் ஊறிய 3வது மட்டையாக நிற்கிறார். 3வது திராவிட மட்டையாட்டு விஜய் நிற்கிறார். 2 மட்டை சீமான் சொல்கிறது மாதிரி, அண்ணாமலை சொன்ன மாதிரி திமுக அண்ணா திமுகன்னா 3வது இன்னொரு திராவிட மட்டை தான் விஜய். அதே டாஸ்மார்க்கு ஆதரவாக இருக்கார், பிராண்டி விஸ்கிக்கு ஆதரவாக இருக்கார், அதே இலவசங்களுக்கு ஆதரவாக இருக்கார். அதுவும் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்து அப்புறம் ஆதரவுங்கிற வராரு. அதே திராவிடத்தில் நிற்கிறாரு, அதே பெரியார் கூட இல்லை. மது ஒழிப்பு வேணும்னு பேசுறாரு சார் விஜய். மது ஒழிப்பு வேணும்னு எங்கே பேசினாரு? மது ஒழிப்பு வேணும்னு சொல்றாரு. எல்லா வாக்குறுதியிலையும் வந்து மது ஒழிப்பு வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு. டாஸ்மார்க்கை மூடணுமா மூடாண்டாமா, பிராண்டி விஸ்கி வேணுமா வேண்டாமா? இதுக்கு நான் குமுதம் நம்ம வெப்பு மூலமே சொல்கிறேன், பதில் சொல்லட்டு. மதுப்பிரியர்கள் ஓட்டு வேணுமா, டாஸ்மார்க்கை மூடணுமா? சீமான் மதுப்பிரியர்கள் ஓட்டு, குடிகாரம் ஓட்டு வேண்டாம், டாஸ்மார்க்கை மூடணும்னு தெளிவாக சொல்லிட்டாரு. சீமான் இலவசத்துக்கான ஓட்டு வேண்டாம் என்று தெளிவாக சொல்லிட்டாரு. திராவிடம்னு சொல்லக்கூடிய ஓட்டு எனக்கு வேண்டாம், தமிழங்கிற ஓட்டு எனக்கு போதுங்கிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமையில நாம் இல்லை. விஜய் நடக்க முடியாமல் அந்த ஓட்டு பிச்சை எடுக்கலாம். நான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவே அடித்து இந்த கடற்கரை அழகை கூட்டணும்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதியை தூக்கி எறியணும்னு சீமான் சொல்கிறாரு. அதே மாதிரி பிராண்டி விஸ்கி வேண்டாம், பனம்பால் தென்னம்பால்னு சீமான் தெளிவாக சொல்கிறாரு. விஜய் இதில் என்ன சொல்கிறாரு? மது நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ண தான் செய்வோம். அந்த பாட்டல்லே மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு இருக்கும். எம்ஜிஆரே சாராயத்தை திறந்து வச்சுக்கிட்டு குடிக்காதே தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு விட்டு தேங்காய் சீனி வச்செல்லாம் படம் எடுத்து அதுக்கு கவர்மெண்ட்டே ஃபண்டு கொடுத்தாங்க. அது வேறு விஷயம். பட் நீங்கள் உங்கள் நிலைப்பாடு டாஸ்மார்க்கை மூடணுமா வேண்டாமா சொல்லுங்கள். அதை மதுப்பிரியர்கள் ஓட்டு வேணுமா, பிராண்டி விஸ்கியை மூடிட்டு தாய்மார்கள் அதுக்கு எதிரானவங்க ஓட்டு வேணுமா? சீமான் தெளிவாக நிலைப்பாடு எடுத்துட்டாரு. பிராண்டி விஸ்கியை மூடுன்ட்டாரு, இலவசம் கூடாதுன்ட்டாரு, திராவிடம் மோசம். கல்லு வேணுங்கிறாரு. அது மக்கள் முடிவு பண்ணிட்டு, கல் அவரோட பார்வை, பனம்பால் தென்னம்பால்னு கல் அவருக்கு பார்வை. அந்த பார்வையில் கல் வந்து போதைப் பொருள்னு சொல்கிறாரு. அது மக்கள் அதை முடிவு பண்ணிட்டு. இப்போ சீமான் குறித்து நிறைய பேசியிருந்தீங்க. சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து வாய்ப்பே 15 வருஷமா உங்ககிட்ட போராடிட்டு இருக்கேன்டா, எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு தர மாட்டீங்க, வேணும்னா நான் விஷத்தை வச்சு கொன்னுடுங்க அப்படின்னு பேசுறாரு. இது விரக்தியின் வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை. அந்த மக்கள் மத்தியில் தனக்கு தொடர்ந்து தனிச்சு நிற்கிறதுல தன் பக்கம் பார்வையை திருப்பதற்காக மக்களை நோக்கி பேசக்கூடிய ஒரு பேச்சு தான். அப்படிதான் பேசியிருக்காரு. அப்போ இல்லை கண்டிப்பா அவர் விரக்தியெல்லாம் ஒன்றும் இல்லை. 1 விழுக்காடுலேருந்து 8.2 உயர்ந்துட்டு தானே இருக்காரு. ஆனால் இப்போ நிர்மல்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேக்கா தொண்டர்களோட நாங்க வந்து அப்போ எலெக்ஷனுக்கு வரல, அதனால தாவேக்கா தொண்டர்களோட வாக்கு தான் அங்க போயிருக்கு, அதனால 8% வந்தாங்க அப்படின்னா, இல்லைன்னா 2% தான் இருந்திருப்பாங்க. ஈரோடு கிழக்குல விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு அஜித்னா பைக்கு, சீமான் சொன்ன மைக்குன்னு சொல்லி விஜய் ஒரு புண்ணாக்கையில் கொடுஞ்சு அணியன்னு அடிச்சுக்கிட்டு புண்ணாக்கணி தூக்கி போட்டு அடிச்சுட்டு எப்படி 16 விழுக்காடு எடுப்பாரு? ஆதாரம் என்ன இருக்கு? நான் சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கு, நிர்மல்குமார் சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அது சும்மா கண்ட கப்சாக்களை விட்டுட்டுறதான் தாவேக்காவோட நோக்கம். நான் சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கு. களத்தை விட்டு ஓடிய கோழை நாயின்னு விஜய லெட்டர் பேடு விஜய சீமான் அடிக்கிறாரு. நீங்கள் ஈரோடு களத்தில் நின்று இருக்கலாமே. சீமான் தானே களத்தில் திமுக கூட சண்டை போட்டார், ஸ்டாலின் கூட. களத்தை விட்டு நீங்கள் ஓடிட்டீங்களே, அப்போ உங்களுக்கு ஓட்டு இருக்குன்னா நீங்கள் ஈரோடு கிழக்கில் நிரூபிச்சிருக்கலாம், நீங்கள் விக்கிரவாண்டில் நிரூபிச்சிருக்கலாம். என்னைக்கு ஓட்டை நிரூபிச்சிங்க? எங்கே உங்களுக்கு ஓட்டு இருந்து? ஜெயலலிதா உங்களை வெட்டு செல்லாத நோட்டுன்னு 2014 நிரூபித்த பிறகு ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறத வரை நீங்கள் அரசியல் பேசலையே. நான் சொல்லதெல்லாம் ஆதாரத்தோடு கூறினது. நீ வேணா என்ன வந்து என்ன புள்ளி விவரம் அது இதுன்னு ஒரு இருமாப்பில் பேசலாம். நான் சொல்கிறது எல்லாமே ஆதாரத்தோட கூடியது ஜோசப் விஜய். நீ சொல்கிறது எல்லாமே ஃப்ராடுத்தனம், மோசடித்தனம், கிளைமு. எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. நீ சொல்கிறது எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. மக்கள் மத்தியில் மோசடியாக 10 கோடி ரூபா கொடுத்து பலகீனமான பத்திரிகையாளரை பிடிச்சி பிராண்டிங் அதெல்லாம் பண்ணுறீங்க. கமல்ஹாசன் 2.0 இருக்கிறீங்க. இதே கிளைமை தான் கமல்ஹாசன் வச்சார்.
தன்னை தான் பெரியவராக சொன்னார். தீப்பெட்டி ஒடிச்சு பெருசாக வருவனார். சீமான் தான் மக்களோட நின்று எல்லா தேர்தலையும் நின்று விக்கிரவாண்டி, வெள்ளூர், ஈரோடு கிழக்கு, விக்கிரவாண்டி, வெள்ளூர், நாங்குநேரில் நின்று சீமான் தான் வளர்ந்தார். நீ வந்து கமல்ஹாசன் மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு விக்கிரவாண்டியில் போலீஸ் ஸ்டேஷனை மாரி நிற்கல, ஓடிட்ட. இது ஈரோடு கிழக்கில் நிற்கல, கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லும்போது விஜயும் சேர்த்து தான் சீமான் நடிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடாக இருந்தால் பார்ட் டைம் பொலிட்டிஷியன். நீங்கள் வந்து நீர்க்குமிழி, மின்னல் மாதிரி ஒரு எலெக்ஷனோட முடிய போகக்கூடிய ஒரு இது. ஸோ நீ என்னைக்கு ஓட்டை நிரூபிச்சிங்க, என்னைக்கு உங்களுக்கு ஓட்டு இருந்து உங்களை ஒரு ஆளே இல்லைன்னு அடித்து தான் 2021 சீமான் வாக்கெடுத்தார். அஜித்தை தூக்கி பேசி தான் ஈரோடு கிழக்கில் வாக்கெடுத்தாப்புல. ஸோ விக்கிரவாண்டிலையும் உங்களுக்கு வாக்கு இல்லைங்கிறது தெளிவாக நீங்கள் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. 2026 மே 4 உங்களுக்கு என்ன வாக்குன்னு தெரிஞ்சு போகும். அதுவரை என்ன வேணாலும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஆனால் அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்களே சார், ஜெயிச்சிட்டா இல்லை ஜெயிச்சிட்டாலாம் கிடையாது, ஜெயிச்சிருவோம் அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அது சொல்கிறதுல என்ன இருக்குது? அவங்களுக்கு கேம்பெயின் பண்ணதுக்கே ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒத்தைக்கு போகிறாரு ஒருத்தர், கஷ்டப்பட்டு வேட்பாளரே ஊழல்வாதி நிர்மல்குமாரே பல கட்சி மாறின ஒரு பச்சவந்தி தான், அவரை தான் கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. ஆதவர்ஜுனா அவர் பல கட்சி மாறினவர். இவங்களெல்லாம் வச்சு ஒரு கூட்டாஞ்சோராட்டு ஒரு சந்தர்ப்பவாத இல்லை, எல்லா கட்சியிலும் கட்சி மாறினவங்க இருக்க தானே சார். இது முழுக்க இந்த கட்சி மாறிகள் கட்சியாக இருக்குது. தேமுதிக இப்படியா இருந்தது, கமல்ஹாசன் கட்சி இப்படியா இருந்தது. கமல்ஹாசன் கட்சி மாறிகள் எத்தனை பேர் இருந்தாங்க? 39 எம்பி கேண்டிடேட் போட்டாப்புல, கூட்டணி மூலமாக 234 போட்டாங்க. கட்சி மாறிகள் அவர் கட்சியில் எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு பல கருப்பையா தவிர கட்சி மாறிகள் எத்தனை பேர் இருந்தாங்க சொல்லுங்க நீங்க? இங்கே எல்லாமே கட்சி மாறிகளாலாம் இருக்கான். நிர்மல்குமார்லேருந்து ஆதவர்ஜுனாவிலேருந்து. சரி, நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நீங்கள் வந்தீங்க, அப்போ 39 எம்பி கேண்டிடேட்டுக்கு ஒருத்தாட்டு யாராவது இருந்தீங்களா? உங்ககிட்ட யாராவது இருந்தாங்களா? நான் கேட்குறது எல்லாமே லாஜிக்கல் கொஸ்டின் தான், எதுவுமே பொய்மை கிடையாது. ஆதாரத்தை உன்னால் தர முடியாது, பொய்யா நீ பேசிகிட்டு இருக்க. நான் ஆதாரத்தோட உன் முகத்தறிய கிளிக்கிறேன். ஓகே சார், இவ்வளவு நேரம் நிறைய கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.